ஒரு சூப்பரான சுண்டை வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் காய வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, பச்சரிசி, மிளகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு அதை மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க. அதோட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டை வத்தலை அதோட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயத்தையும் அதோட போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அதோடு சேர்த்துக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதோடு சேர்த்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம புளிக்கரசலை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வெல்லம், உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஃபைனலாக சுண்டவத்தில் போட்டு இறக்குனீங்கன்னா சுண்டவத்த குழம்பு ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.